Hi friends, welcome to 3Tech YouTube channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம ஒரு 2030 IC amplifier செய்யலாம்ங்கறது பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கூடவே அந்த பெல்லையும் ஆலையும் செலக்ட் பண்ணீங்க. ஓகே, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஓகே நண்பா, இந்த ஆம்பிளிஃபையர் செய்யறதுக்கான நம்ம ஃபர்ஸ்ட் தேவையான பொருட்கள் எல்லா பொருட்களையும் பார்த்துடலாம். ஓகே நண்பா, இந்த பொருட்களில் ஃபஸ்ட்டு நம்ம ஐசியை வந்து லெக்கெல்லாம் இந்த மாதிரி ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு இந்தமாரி ஒரு பிசிபி ஹோல்டரில் நிறுத்திடலாம். ஃபஸ்ட் நம்ம என்ன செய்யறோம்னா ஒரு 47 EF கெப்பாசிட்டர் ஒன்று எடுத்துக்கலாம். அதோட மைனஸ் லெக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஐசியோட ஃபஸ்ட்டு பின்னில் கனெக்ட் பண்ணிடலாம். அடுத்து 47K ரெசிஸ்டர் ஒன்று எடுத்துக்கலாம். அது ஐசியோட ஃபஸ்ட்டு பின்னில் கனெக்ட் பண்ணிடலாம். அடுத்து இன்னொரு 47K ரெசிஸ்டர் ஒன்று எடுத்துக்கலாம். அது ஐசியோட ரெண்டாவது பின்னில் கனெக்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஒரு 1 amp டயோடு ஒன்று எடுத்துக்கலாம். அதோட மைனஸ் சைடு வந்து ஐசியோட மூணாவது பின்னில் கனெக்ட் பண்ணிடலாம். அடுத்து இன்னொரு 1 amp டயோடு எடுத்துக்கலாம். அதோட ப்ளஸ் சைடு வந்து 5வது லெக்கில் கனெக்ட் பண்ணிடலாம். ஐசியோட 5வது பின்னில் கனெக்ட் பண்ணிடலாம். இதெல்லாம் கனெக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறோன்னா 2 ரெசிஸ்டரையும் ஒன்றா கனெக்ட் பண்ணிடுறோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 2 டயோடையும் ஒன்றா கனெக்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி முடித்த பிறகு என்ன செய்யறோம்னா ஒரு ஜம்பர் ஒயர் எடுத்துக்கலாம். அந்த ஜம்பர் ஒயரை ஐசியோட 4வது பின்னுக்கும் அந்த டயோடு 2 டயோடும் ஒன்றா கனெக்ட் பண்ணிருக்கோங்களா அந்த கேப்லேயும் கனெக்ட் பண்ணிடலாம். அது தொடர்ந்து இன்னொரு 47K ரெசிஸ்டர் ஒன்று எடுத்துக்கலாம். அதோட ஒரு லெக்கு வந்து நம்ம ஐசியோட 2வது பின்னில் கனெக்ட் பண்ணிடலாம். அதோட மறுபக்க லெக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டயோடோட இந்த பகுதியில் ஒன்றா கனெக்ட் பண்ணியிருக்கிற பகுதியில் கனெக்ட் பண்ணிடலாம். அடுத்தது 100 EF கெப்பாசிட்டர் எடுத்துக்கலாம். அதோட மைனஸ் லெக்கு 3வது பின்லையும் ப்ளஸ் லெக்கு வந்து 5வது பின்லையும் நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். அடுத்து இன்னொரு ஜம்பர் ஒயர் எடுத்துக்கலாம். அது வந்து 3வது பின்லையும் அதோட மறுபக்கத்தை வந்து இந்த ரெசிஸ்டரோட 2 எண்டிங்லேயும் நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இந்த 100K வால்யூம் கண்ட்ரோல் எடுத்துக்கலாம். வால்யூம் கண்ட்ரோலோட கிரவுண்டு பின்னை நம்ம அந்த ரெசிஸ்டரோட கம்பியில் இணைச்சிடலாம். வால்யூம் கண்ட்ரோலுடைய இன்புட் பின்னை நம்ம அந்த கெப்பாசிட்டருடைய ப்ளஸ் பின்னில் இணைச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு ஹெட்ஃபோன் எடுத்துக்கலாம். ஹெட்ஃபோனுடைய கிரவுண்டு பின்னை வந்து கிரவுண்டில் இணைச்சிடலாம். அண்டு பாசிட்டிவ் லெஃப்ட் ரைட்டு பின்னை வந்து நம்ம நடுப்புற உள்ள இன்புட் பின்னில் இணைச்சிடலாம். அடுத்தது ஸ்பீக்கர் ஒயருக்கு 2 ஒயர் கனெக்ட் பண்ணிடலாம். 2 ஒயர் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு ஒயர் கிரவுண்டு, நீல ஒயர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கருக்கான அவுட்புட்டு. அடுத்தது ஒரு சகப்பு ஒரு ப்ரௌன் கலர் ஒயர் எடுத்துக்கலாம். சகப்பு கலர் ஒயர் வந்து 5வது பின்னிலையும் அண்டு காக்கி கலர் ஒயர் வந்து நம்ம அந்த கிரவுண்டு பின்னிலையும், அதாவது இந்த கருப்பு ஒயர் கனெக்ட் பண்ணுவாங்களா அந்த கிரவுண்ட் பின்னிலையும் நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐசியை ஹீட் சிங்க்கு தேவைங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம 4540 போர்டில் வந்து நான் அந்த ஐசியை கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதாவது ஹீட்டு வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்காக. அண்டு இந்த போர்டில் வந்து பார்த்திங்கன்னா எந்த கனெக்ஷன் இல்லை, எல்லாத்தையும் கட் பண்ணி தான் இருக்குது. இப்போ வந்து 12 volt இன்புட்டில் வந்து நம்ம 12 volt இன்புட்டு கொடுத்துடலாம். அது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வரக்கூடிய அவுட்புட் ஒயரு 12 volt அதில் வந்து கனெக்ஷன் பண்ணிடலாம். அடுத்து ஸ்பீக்கர் லைனில் ஒரு 4 inch ஸ்பீக்கரை ஒன்று கனெக்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் ஒயரை வந்து ப்ளக் பண்ணிவிட்டு இப்போ ஆன் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம்.